உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில நம்ம மார்ச் மாத பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அடிப்படையா நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்களையும் எடுத்துப்போம், ஆண்டு கிரகங்களையும் கணக்கில எடுத்துப்போம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தில சில நல்ல மாற்றங்களும், கிரக பெயர்ச்சிகளும் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா சுக்கிர பயிற்சி இருக்கு. சுக்கிரன் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு. அத தொடர்ந்து சனி பயிற்சி. நம்ம 2 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர போறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரப்போறாரு. இது வாக்கிய கணிதப்படியான பஞ்சாங்க அடிப்படையிலான சனி பயிற்சியான பத்தி நம்ம சொல்லப் போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன். வியாழன் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருக்காரு. வக்ரம், அதிசாரம் அப்படின்ட்டு முன்னாடி போக, பின்னாடி வரன்னு ஒரு நிலை இல்லாம இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அந்த வக்ர நிவர்த்தி ஆகப் போறாரு. இப்ப தற்சமயம் மிதுன ராசியில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ரத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு தரமான, அற்புதமான மாதம்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மன மகிழ்ச்சிய ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயங்கள். உங்களுடைய மனோஸ்தானத்து அதிபதி வியாழன், குரு பகவான். அவரு இப்ப வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. இந்த மாதம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடையப் போறாரு. அது ஒரு விஷயம். முதல் விஷயம் வச்சுக்கங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் நடக்கப் போகுது. மாத துவக்கத்திலேயே மார்ச் மாதம் 3ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான மனோஸ்தானத்தில சுகபோகங்கள அள்ளிக் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி அம்சமா நம்ம குறிப்பிடக்கூடிய சுக்கிரன், முழு சுபகிரகமான சுக்கிரன் உங்க மனோஸ்தானத்தில அமரப் போறாரு. அந்த மனோஸ்தானத்தில சுக்கிரன் அமர்றது ஒரு வகையில நல்ல விஷயம் தான். ஆனா அதோட சிறப்பு என்ன தெரியுமா? அவர் 5ஆம் இடத்துல அமர்றது. அந்த வீடு மீன ராசி. மீன ராசியில சுக்கிரன் உச்ச பலம் பெறுவார். அதாவது ஆடம்பர வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை நினைச்சதெல்லாம் நினைச்ச நேரத்தில அடையக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் தான். அவர் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியா அவர் விருப்பங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம் 7ஆம் இடம். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியா திருமண வாழ்க்கை கொடுக்கக்கூடியதும் சுக்கிரன் அந்த 7ஆம் இடம் தான். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீட்ல மீன ராசியில அமரப் போறாரு மார்ச் 3ஆம் தேதி. அந்த 3ஆம் தேதியிலேருந்து உங்க வாழ்க்கையில மிக சிறந்த ராஜயோகங்களும், மன மகிழ்ச்சியும், கொண்டாட்டங்களுக்கும் குறைவில்லாம இருக்கப் போகுது. நீங்க உங்க மனசுல இனம் புரியாத ஒரு சந்தோஷமும், மகிழ்ச்சியும் உங்களுக்கு இப்ப கிடைக்கப் போகுது. என்ன காரணம்ன்றதே தெரியாத அளவுக்கு எப்பயுமே கடுகடுன்னு கோவத்தோட இருந்துட்டு இருந்த, காரணம் இல்லாத கவலைகள்ல, பயத்துல இருந்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, புன்சிரிப்போட உங்க முகம் மாறப்போகுது. எல்லா வகையிலும் உங்க மனசுல மகிழ்ச்சி அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாரி உங்க அகம் அழகாகப் போகுது. அதன் மூலியமா உங்க முகமும் பொலிவு பெறப்போகுது. எல்லா வகையிலும் சிறப்பான யோகங்களையும் நீங்க விருப்பப்பட்டபடி அடையறதுக்கான விஷயங்கள் மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து நடக்கப் போகுது. இதில இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதாவது உங்க ராசிக்கு களத்திரஸ்தானம் 7ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரன் தான். அவர் மனோஸ்தானம் 5ஆம் இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா, மனம் விரும்பினவங்கள திருமணம் முடிக்கிற யோகம் அப்படின்றத சொல்லலாம். காதலிக்கிறவங்கள திருமணம் வீட்டில பர்மிஷன் வாங்கி மனம் முடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம் ஆகி கணவன் மனைவி உறவு சிக்கல் இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் தீர்ந்து கணவனும் மனைவியும் ஒருத்தர் மேல இருக்க ஒருத்தர் அன்ப சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒத்துமை ஆகக்கூடிய ஒரு காலமாவும் இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உள்ளபடியே நம்ம சந்தோஷமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. மார்ச் மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சியாகி மீனத்துக்கு போறாரு. அதுக்கு அடுத்ததா மார்ச் மாதம் 6ஆம் தேதி சுக்கிர பயிற்சி ஒரு 3ஆவது நாள்ல உங்க ராசிக்கு 3, 4க்கு அதிபதியான சனி பகவானும் 5ஆம் இடத்துக்கு போறாரு. இதுநாள் வரைக்கும் 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில இருந்த சனி பகவான் கிரகத்துல இருந்துட்டு இருந்தாரு. 2 1/2 ஆண்டுகள், அதாவது கடந்த 2 1/2 ஆண்டுகளா கும்ப ராசியில இருந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில, கணிதத்தின் அடிப்படையில ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானத்துக்கு, மனோஸ்தானத்துக்கு போறாரு. அங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்கப் போறாரு. அதாவது குருவுடைய வீட்ல சனி இருக்கும்போது, சுபத்துவம் ஸ்தானத்தில ஒரு சுபத்துவம் பெற்ற ஒரு ஸ்தானத்தில, ஒரு சுபத்துவ கிரகத்துடைய ஸ்தானத்தில சனி இருக்கும்போது, அசுப கிரகம் இருக்கும்போது, இயற்கை அசுபரான சனி இருக்கும்போது, அவர் தன்னுடைய குடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்களையுமே யோக பலன்களா, நல்ல பலன்கள தான் உங்களுக்கு குடுக்கப் போறாரு. அவர் ஸ்தான அடிப்படையில உங்க ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியா வரதுனால, உங்களுடைய முயற்சி, ஆசை, விருப்பங்கள சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடமான மனோஸ்தானத்துக்கு போகும்போது, உங்க விருப்பங்கள் எதுவோ அதெல்லாம் ஈடேறப் போகக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான காலம் அப்படின்றதே சொல்லலாம். சனியோட அருளாலும், சுக்கிரனோட அருளாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த ராஜயோகங்களையும், மன மகிழ்ச்சியையும், விரும்பியத அடையக்கூடிய யோகத்தையும் குடுக்கும். இன்னும் சில விஷயங்கள் சொல்லலாம். வெளிநாட்டு பயணங்கள், ஏன்னா நீர் ராசியில சனி, சுக்கிரன் சேர்றது கண்டிப்பான முறையில வெளிநாட்டுக்கு பயணமா போயிட்டு வர மாரியான யோகங்கள்லாம் குடுக்கும். சனி வேலையாட்கள குறிக்கிற கிரகமா இருக்கனால, வேலையின் காரணமாக வேலைக்காக வெளிநாடு போற யோகம். இதுநாள் வரைக்கும் வேலை கிடைக்கல. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். தடைபட்டுட்டே இருக்கு. காரணம் இல்லாம தட்டி போகுது அப்படின்ட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம், கண்டிப்பான முறையில இந்த மார்ச் மாதம் நல்ல செய்தி வரும் அப்படின்றத உறுதியா சொல்லிக்கிறேன்.
மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகநாதன், இந்த சனிக்கும் சூரியனுக்கும் வீடு கொடுத்த குரு பகவான், முழு சுபகிரகம், உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது மிதுன ராசியில் வக்ர நிலையில் இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு மார்ச் 14ஆம் தேதி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உள்ளபடியே வந்து ஒரு சிறந்த கோச்சார நிலைக்கான ஒரு அடையாளமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. மேலும் அவரும் வந்து வக்ர நிவர்த்தியாகி நிலையாக ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கான நல்ல பலனை கொடுக்க போகிறார். அவர் வந்து மிதுன ராசியிலேருந்து வலுப்பெற்று உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்துக்கு பார்வை கொடுக்க போகிறார். தனக்காரகன் உங்கள் ராசி யோகாதிபதி, அவருடைய பார்வை தனஸ்தானத்தில் விழுகும்போது, அது தனஸ்தானம் தான் குடும்ப வாக்குஸ்தானமும் கூட. ஸோ உங்கள் குடும்பத்திலே நல்ல ஒற்றுமையில் ஏற்பட போகுது. நீங்கள் சொன்ன சொல்லலாம் பழிக்க போகுது அப்படின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான காலமாக இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குன்றது தான் நம்ம சொல்ல விரும்புகிற விஷயம் தான். இந்த மார்ச் மாதம் கோச்சார நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய அளவில் எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம ஊரில் இருக்குது. அதற்கு முதல் தரமான காரணமாக நான் சொல்கிறது வந்து சுகபோகக்காரன் சுக்கிரன் உச்ச பலம் பெறுறது. ஸோ சுக்கிரனுடைய உச்ச பலம் வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகமான இன்னொரு சுபகிரகமான வீட்டில் தான் நடக்குது. மீன ராசியில் குருவுடைய வீட்டில் தான் நடக்குது. ஸோ அந்த வகையில் வந்து குருவுடைய வீட்டில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் பொருளாதார முன்னேற்றங்கள், உலகளாவிய நாடுகள் அளவிலையும் சரி, தனிப்பட்ட மனிதர்களுக்கும் சரி, பொருளாதார முன்னேற்றங்களையும், பொன் பொருள் சேர்க்கையும், வீடு மனை வாங்குகிற யோகங்களையும் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். அதுக்கான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு 100% வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக சுக்கிரனை வச்சே நம்ம சொல்லலாம். இந்த மாதம் சிறப்பாக இருக்குது, மார்ச் மாதம் சிறப்பாக இருக்குன்றத சொல்லலாம். கூடுதலாக கர்மகாரகன், நீதிமான், நியாயவான், தர்மகாரகன் நம்ம சனி பகவான், அவரும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 2 ஆண்டுகள் இருந்த கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு வரப்போகிறாரு. குருவுடைய வீட்டுக்கு வரப்போகிறாரு. குருவோட வீட்டில் நீதிமான் சனி பகவான் சம்மந்தப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா நீதி நெறி தவறாத சரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் நியாயப்படி சட்டம், உங்களுடைய தர்மப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பிழை இல்லாமல் தடை இல்லாமல் கண்டிப்பான முறையில் கிடைக்குன்றதுக்கு குருவோட வீட்டில் சனி அமரப்போகிற இந்த 2 ஆண்டுகளும் இருக்க போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்ட ரீதியான வழக்குகள், வீண் பழியினால் அதுக்கான போராட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பீங்க. கேஸ் நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான காரணங்களும் சாத்தியங்களும் நிச்சயமாக இருக்குது. நியாயம் யார் பக்கம் இருக்கோ நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா சனி எப்பயுமே நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர். அதுபோக குரு பகவானும் சனி பகவானும் இணைவு பெறும்போது நியாயமான தீர்ப்புகள் மட்டும்தான் வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இது தனிப்பட்ட ஜாதகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனை கொடுக்கும். அது போக உலகளாவிய அளவில் மக்கள் மனசுலையுமே மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து வீண் வெறுப்பு சங்கடங்களெல்லாம் போக வச்சு எல்லாத்துக்கும் இப்போ கோச்சாரம் வந்து நல்ல யோக பலன்களை நல்ல மன மகிழ்ச்சியை கொடுத்து எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிற அளவில் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி படாத பாடுன்னு வச்சுக்கோங்க. கடந்த 5 ஆண்டுகளாக 5 மாதங்களாக வந்து படாத பாடு குருவால் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்துட்டோம். பொருளாதார நிலைகள், குரு தான் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் அதிசாரம்னு முன்ன பின்ன போக ஒரு நிலை இல்லாமல் தலைமையில் இருந்துகிட்டு இருந்தார். இப்போ அவருமே வந்து நிலை பெற போகிறாரு, வலுப்பெற போகிறாரு. அவர் வலுப்பெற்றுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் போக போக அவரோட நிலை இன்னும் மேலே வலு கூடிக்கிட்டு தான் போக போகுது. அதனால் வந்து கடந்த காலம் அந்த பொருளாதார ஏற்ற இறக்கங்கள்லாம் சீராகி விலைவாசிகள்லாம் கட்டுக்குள்ளே வரும். தனி மனிதர்களுக்கும் இது வந்து சரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுது. குரு அருளால் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த தங்கம் விலை ஏற்ற இறக்கங்களோட இருந்துச்சு. ஏற்ற இறக்கமே இல்லை, ஏற்றத்திலே தான் இருந்துச்சு. இனி அதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு நிலைக்கு வந்து நல்லபடியான ஒரு வாங்கக்கூடிய நிலையில் வந்துடும். தங்கம் விலையெல்லாம் வந்து சரியான நிலைக்கு வந்துடும். அதனால் வந்து எல்லோரும் தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்தது கோச்சார அடிப்படையான பலன்கள். உங்கள் ராசி அடிப்படையில் கிரகங்கள் கோச்சார நிலையில் என்னென்ன இடத்துல இருக்கிறாங்க, சனி எங்கே இருக்காங்க, ராகு எங்கே இருக்காங்க, குரு எங்கே இருக்காங்க, கேது எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய பலன் தான். இதை தாண்டி உங்களுடைய இன்னும் அடுத்த கட்ட நகர்வுகள் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஏதாவது முயற்சிகள் நீங்கள் இருப்பீங்க. அதெல்லாம் எவ்வளோ நாளில் கைகூடி வரும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தேவை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசா புத்தி, இப்போ நடப்பு நேரம் என்னவாக இருக்குது, அப்போ அதுக்கேற்ற அந்த கிரகங்கள் வந்து என்ன நிலையில் இருக்காங்க அதையும் பார்த்து கோச்சாரத்தையும் பார்க்கும்போது இன்னும் சரியான துல்லியமான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சரியாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மேலும் ஒரு விஷயத்தை எப்போயுமே மைண்டில் வச்சுக்கிறோம். நம்ம கோச்சாரம் நல்லாயிருக்கு, நம்மளுடைய தசாபுத்தி நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட நாம் வந்து இன்னும் நம்மளை வந்து பாதுகாப்பாகவும் நம்ம செயல்களில் வெற்றிகரமாகவும் நம்ம பயணிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து வழிபாடு, இன்னொன்று தர்ம சிந்தனைகள். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கான வழிபாட்டு தெய்வங்களை பிடிச்சி உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இவங்களை தவறாமல் கும்பிட்டு வர்றதும், மேலும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை இல்லாதவங்களுக்கு செய்கிறதும் நல்ல உங்களை காத்து வந்து உங்களுடைய தர்மம் உங்களுக்கு தலைகாக்குன்ற அந்த அடிப்படையில் உங்களுடைய பக்தியும் உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களும் உங்களை எப்போயுமே காத்து வந்துட்டுருக்கோம். நேரமும் காலமும் கூடி வந்திருக்க இந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய செய்து அதன் மூலியமாக நீங்களும் நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கோம். கண்டிப்பான முறையில் இந்த மார்ச் மாதம் எல்லாருக்குமே
எல்லா ராசிக்காரர்களுக்குமே சரி மிக சிறந்த உன்னதமான மகிழ்ச்சிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பொருளாதார ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாகவும் சரி, எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சு, ஸோ அதனால் வந்து தைரியமாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையை கொண்டாடுங்க, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.